விஜய் மேடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்மந்தமாக நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு சம்மந்தமாக. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து ஜாயின் பண்ண சொல்லி வந்து கூப்பிட்ருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நடந்த அந்த தேர்வுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. சார் எங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு எனக்கு வந்து வேலை கிடைக்குமா சார்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து பணியிடங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறது என்ன சார், வேகன்சி குறைவாக இருக்குது, இது வந்து உயர்நீதிமன்றத்தில் தானே வந்திருக்கு, கீழமை நீதிமன்றங்கள் மாவட்ட தோறும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழமை நீதிமன்றங்களுக்கான அந்த வேகன்சி எப்போ சார் வரும்? கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது, இது எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரலாம் வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய கேள்விக்கு விடை கொடுக்குவாங்க இந்த விட நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நண்பர் மெசேஜ் பண்ணான்னு சொன்னாலே அந்த மெசேஜ் நான் படித்து கட்டுறேன். ஸோ அதை பற்றி பேசிட்டு மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். அவர் ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் வந்து நேற்று ரைட்டாக 21 தான் நேற்று மெசேஜ் பண்ணார். சார் நான் எம்ஹெச்சி கோர்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி சீனியர் பயோலைஃப் போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் சார். ஸோ மச் ஆஃப் தேங்க்யூ சார்னு போட்டிருக்காரு. ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணி நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய மெசேஜ்லாம் எப்பயுமே அடிக்கடி வர்றது உண்டு. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் அப்பயே செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ரைட்டா? ஸோ தேங்க்யூ சொல்லியிருக்காரு. டுமாரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. டுமாரோனா நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி தான் வந்து ஒர்க்கிங் டேஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபெக்ஸ் போட்டிருக்கேன். இட் இஸ் கிரியேட் எனி இஷ்யூவா சார் அப்படின்னு போட்டிருக்காரு மெடிக்கல் ஃபிட்னஸில். ஸோ மேக்ஸிமம் இது வந்து எரர் இல்லை, நான் வந்து நோ ப்ராப்ளம்பான்னு போட்டேன். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நான் வந்து கேட்டேன். தேங்க்யூ சார்னு போட்டு அவர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு காட் பிளேஸ்ட் இன் சங்கரங்கோவில் சப்கோர்ட் சார் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ சங்கரங்கோவிலில் சப்கோர்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. இன்றைக்கி நேற்று மெசேஜ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. ரைட்டா? இப்போ 2023 கொடுத்தாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு. 2024 நடந்த எக்ஸாமுக்கு 2023 நமக்கு ரிசல்ட் கொடுத்து வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் 1 இயர் வேலிடிட்டி கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு வருஷத்தில் எப்போ வேணாலும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்றோன்னு சொன்னாங்க. இப்போ 2023 ஜனவரியில் கொடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 2024 ஜனவரியில் அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறாரு. ஒரு வருஷம் ஆகுது. ரைட்டா? ஸோ அதனால தான் அவங்க 1 இயர் வேலிடிட்டியாக வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ கூட நமக்கு டைம் இருக்குது. மேபி நீங்கள் இன்றோ நாளைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்தில் கூட யாராவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மற்ற ஏதாவது கீழமை நீதிமன்றங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில், வேக்கன்ட் இருக்கும் பட்சத்தில் 2022 எழுதின அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஜனவரி மட்டும்தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 வந்து நமக்கு கொடுத்தாங்கன்னா நான் டேட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருடம் 2024 ஜனவரி 26 வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக 26 இல்லைனாலும் நம்ம இந்த ஜனவரி ஃபுல்லாகவே நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜனவரி முடிஞ்ச உடனே அது 1 இயர் வேலிடிட்டி முடிஞ்சிடும். ரைட்டா? 1 இயர் வேலிடிட்டி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை வந்து கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் புதிய நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த கேள்வி, எப்போ சார் புதிய நோட்டிஃபிகேஷன் வரும் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேகன்சின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, தேர்தல் இருக்குது, எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் டைமில் எப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்குது இல்லையா, உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு இல்லையா, இதுக்கான எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக ஏப்ரலில் தான் நடக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மார்ச்சில் கொடுக்குறாங்கன்னா அது எப்போ வைப்பாங்க எக்ஸாம்? ஸோ மே ஜூன் ஆகிடும். ஸோ அப்போ எலெக்ஷன் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழமை நீதிமன்றத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் 2024 கன்ஃபார்ம் வந்துடும். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ உடனடியாக வராது. ஆனால் வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன் கோர்ட் லீவு, மே மாதம் கோர்ட் லீவு கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக நம்ம ஜூன் ஜூலையில் வந்து நமக்கு எப்போவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2024 நம்ம வந்து 99% வந்து கண்டிப்பாக கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காலிப்படைகள் இருப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நிச்சயம் வரும் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய நிறைய காலிப்படைகள் இருக்குது. சிவில் ஜட்ஜ் இருந்தது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து இதை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து சபார்டினேட் கோர்ட் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான அந்த எக்ஸ்பயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவ் வாங்கி பண்ணுறதுக்கு அவங்க 2-3 மாதம் ஆகிடும். ரைட்டா? ஸோ அப்படின்னா நிச்சயமாக அடுத்த காலாண்டு, அதாவது இந்த கோர்ட் லீவெலாம் முடிச்சுட்டு வரும்போது ஜூன் ஜூலையில் நிச்சயமாக இந்த 5000 வேகன்சியில் ஒரு 50% வேகன்சியாவது நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஓகேப்பா. இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம மொபைல் ஆப் மூலிமா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். ஸோ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோட கடைசியில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ மேற்கொண்ட விவரங்கள் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தப்பட்ட விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.